தொண்டர்களுக்கு ஆலமரம், துரோகிகளுக்கு தூக்குமரம். துரை வைகோ அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக களத்திலே நிற்கின்ற போது அவரை அன்பு கட்டளையால் நிர்பந்தத்தால் போட்டியிட சொன்னபோது சொன்னார், உயிரே போனாலும் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, 20 நாட்களில் தீப்பெட்டி என்னும் புதிய சின்னத்தில் நின்றார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30 ஆண்டு கால தேர்தல் வரலாற்றில் இதுவரை யாரும் பதிவு செய்யாத அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த திருச்சி மண்ணில் வென்று காட்டினார். அவர் பேசியது, நின்றது, வென்றது எல்லாம் தாண்டி இதில் சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த கட்சி இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்க முடிகிறது என்று சொன்னால் இந்திய தேர்தல் ஆணையத்தில் அது பதிவு பெற்ற கட்சியாக இன்றைக்கு தொடர்ந்து இயங்க முடியாது சொன்னால் அந்த துரை வைகோ என்கின்ற அந்த ஒற்றை ஆளுமை எடுத்த முடிவுதான் இந்த கட்சியை பாதுகாத்து கொடுத்திருக்கிறது. நான் ஒரு வேளாண்மை பட்டதாரி. சில நேரங்களில் ஒரு சிறிய நிகழ்வு, ஆம், ஒரு ஒளிக்கீட்டு தான் உறங்கி கிடக்கின்ற விதையை முளைக்க வைக்கும், மரத்தை துளிக்க வைக்கும். ஆம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் துரை வைகோ என்ற இந்த ஒற்றை ஒளிக்கீட்டு தான் எங்கள் இயக்கத்தை இன்னும் 20 ஆண்டு காலத்துக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. ஆம், திருச்சி தொகுதியின் வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் தீப்பெட்டி சின்னத்துக்கு வாக்களித்து உங்களுக்கு ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்தீர்கள். அவர் டெல்லிக்கு சென்றார். ஒருவேளை அவர் வைகோவின் மகன் என்பதால் எளிதில் அறிமுகம் கிடைத்திருக்கும். ஆனால் இந்த ஒரு வருட காலத்தில் இந்திய உபகண்டத்தில், அதுவும் தமிழ்நாட்டின் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தனித்த ஆளுமையாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது துரை வைகோவுக்கு உள்ளே உறங்கி கிடந்த ஆற்றலை நீங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆம், இந்த இயக்கம் எதிர்காலத்தில் நம்பிக்கையோடு நாங்கள் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கம் 10ஓடு 11 இல்ல, இதற்கென்று தனி வரலாறு இருக்கிறது. தமிழ்நாட்டில் 3-4 திராவிட இயக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற பெருமிதம் எந்த திராவிட இயக்கத்துக்கும் கிடையாது. தமிழ்தாயின் தலைமகன் அண்ணா 1963 நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை உறுப்பினராக சென்றார். ஐ பிலாங் டு த டிராவிடியன் ஸ்டாக் என்று சொன்னார். ஆம், நான் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் என்று சொன்னார். அந்த அண்ணாவுக்கு பிறகு நாடாளுமன்றத்திற்கு எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இருந்து உறுப்பினர்களாக சென்றார்கள், வந்தார்கள். சிலர் சிறப்பாகவும் செயல்பட்டார்கள். ஆனால் அண்ணாவுக்கு 62 ஆண்டுகள் கழித்து 2025 நம் தலைவர் வைகோ அவர்கள் 30 ஆண்டு கால நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியுடைய பணி நிறைவாக நாடாளுமன்றத்தில் வழக்கமாக நடக்கின்ற, சம்பிரதாயமாக நடக்கின்ற பாராட்டு விழாவிற்கு நன்றி தெரிவித்து பேசுகின்ற போது அவர் எத்தனையோ மேடைகளில் பேசி நான் கேட்டிருக்கிறேன். இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கின்ற பலரும் ரசித்திருப்பீர்கள். அவர் மாநாட்டில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாட்டில்